இன்னைக்கு ரொம்ப கிறிஸ்பியான வெஜ் நக்கெட்ஸ் எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் 3 பாயில்ட் பொட்டேட்டோஸ் எடுத்திருக்கேன். இது நல்லா நம்ம ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது கூட ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க கேரட்ஸ், க்ரீன் பீஸ், கேப்சிகம், கேபேஜ், பாயில் பண்ண கார்ன், அப்புறம் துருவி வச்சுருக்க சீஸும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுறேன். நீங்கள் சில்லி பவுடர் வேணால் கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையான அளவு சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். 2 டேபிள் ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணுறேன். 2 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளோர் ஆட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சாஃப்டான டோ மேக் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு பவுலில் 2 ஸ்பூன் மைதா ஆட் பண்ணுறேன். கூடவே 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு அப்புறம் பெப்பர் சேர்த்திக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, அதேமாதிரி வாட்டரியாகவும் இருக்கக்கூடாது. இந்த பேட்டர் தான் நம்ம கோட்டிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு சின்ன போர்ஷன் எடுத்து நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் செஞ்சுக்கலாம். இதில் எந்த கிராக்கும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஷேப் பண்ணதுக்கப்புறமா நம்ம கோட்டிங்காக வச்சுருக்க பேட்டரில் இதை டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது மேலே பிரெட் க்ரம்ஸ் போட்டு நல்லா கோட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம எண்ணெயை சூடு பண்ணி பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் சூடாக இருக்குது, ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பொரிச்சுக்கலாம். கிட்ஸ்க்கெலாம் ரொம்ப பிடிச்ச ரொம்ப சீஸியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. வெஜிடபிள்ஸ் வச்சு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.